ஸ்ரீபெரும்புதூர் அருகே காதலியை கத்தியால் குத்தி கொலை செய்த காதலன் தற்பொழுது தலைமறைவாகியுள்ளார். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் தற்பொழுது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்க செய்தியாளர் பூபாலன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் பூபாலன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. நாகை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தினேஷ், சௌமியா. இவர் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள மேவலூர் குப்பம் ஊராட்சி கிறிஸ்துவ கண்டியை கிராமத்தில் வாடகைக்கு தனித்தனியாக வீடு எடுத்து தங்கி அதே பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்துள்ளனர். தினேஷ், சௌமியாவும் ஆகியோர் இருவரும் கடந்த சில தினங்கள் மாதமாகவே காதலித்து வந்துள்ளனர். இவர்கள் காதல் விவகாரம் பெற்றோருக்கு தெரிய வந்ததில் அண்மையில் இவருக்கு திருமணம் செய்வதற்கான நிச்சயதார்த்தமும் நடந்துள்ளது. இந்த நிலையில் சௌமியா வேறொரு ஆண் நபருடன் பேசி பழகி வந்துள்ளார். இதன் அறிந்த தினேஷ் சௌமியாவை கண்டித்து வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு இந்த விவகாரம் தொடர்பாக சௌமியாவிடம் தினேஷுக்கும் வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த தினேஷ் சௌமியாவை அவர் குடியிருந்த வீட்டிற்கு அழைத்து சென்று கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார். அந்த கொலை செய்த பின்பு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். சௌமியாவுடன் தங்கியிருந்த சக தோழிகள் இன்னும் சௌமியா வரவில்லை என தேடிய நிலையில் சந்தேகமடைந்த சௌமியாவின் தோழிகள் தினேஷ் குடியிருக்கும் அறைக்கு சென்று பார்த்தபோது சௌமியாவின் ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். இதனை கண்ட தோழிகள் அதிர்ச்சியுற்று ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சௌமியாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு உடலை அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குத்தி தப்பி ஓடிய காதலனை போலீசார் தற்போது வலைவீசி தேடி வருகின்றனர். இருவரும் காதலித்து நிச்சயதார்த்தம் வரை சென்ற சம்பவம், மேலும் அவர்களை குத்தி கொலை செய்த சம்பவமானது ஸ்ரீபெரும்புதூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.